உங்கள் கேமராவை எடுத்து பேட்டரியை போட்டுட்டு மெமரி கார்டு போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃபி ஷூட்டிங் மோட் செட் பண்ணுறது. நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலோ இல்லை ஃபஸ்ட் டைமராக இருந்தாலோ கண்டிப்பாக அந்த இருக்கிற மோட்ஸ் அந்த கேமரா மேலே இருக்க டயல் பார்த்தா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் அட் அ டைம் வந்து ஒரே ஒரு மோடு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இத்தனை மோடு இருக்குன்றனால ஒரு மோட் போட்டு ஒரு டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எடுப்போம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓவர் யோர் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 2 மோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஃபஸ்ட் இயர் ஃபோட்டோகிராஃபி தாண்டினதுக்கப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோடு தான் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா மோட் சம்மந்தமான சில மெத்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணிடலாம். அண்ட் பிகினராக இருந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக மாறும்போது என்னோட ஜேர்னி என்னென்ன கேமரா மோட்ஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் இந்த வீடியோட எண்டில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். கல்கி மூவிலேருந்து ஒரு சின்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த கேமரா மோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ஒரு பார்ட் வரும். அதில் வந்து கர்ணன் ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் ஒரு பெரிய ரதம், அதாவது சேரியட்டில் வந்து ஒரு 7-8 குதிரையோடு வந்து இறங்குவார். ஸோ இப்போது அந்த சேரியட்டை நம்ம கேமராவாக அசியூம் பண்ணி தான் இந்த கேமரா மோட்ஸை வந்து பார்க்க போகிறோம். அந்த சேரியட் வந்து நம்ம கேமரா, அந்த ஒரு 5-6 குதிரை 7-8 குதிரை பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து கர்ணன் அல்லது அந்த ஃபோட்டோகிராஃபர். இப்போ நான் அந்த குதிரைங்க சொன்னேன். இந்த குதிரைங்களில் வந்து ஒரு 3 குதிரை வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 3 குதிரை அல்லது அந்த 3 செட்டிங்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேமரா மோடு எல்லாமே வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷட்டர் ஸ்பீட், இன்னொன்று வந்து அப்பர்ச்சர், அண்ட் இன்னொன்று வந்து ஐஎஸ்ஓ. இது எதுவுமே இந்த பர்டிகுலர் ஆர்டர்லையும் கிடையாது. பட் இந்த 3 செட்டிங்ஸையுமே நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா நம்ம ஃபோட்டோகிராஃபியோட அவுட்புட் வந்து இன்னும் எஃபெக்டிவாக நம்மளால் எடுக்க முடியும். ஷட்டர் ஸ்பீட் அப்படின்றது பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் அண்ட் லைட், இது ரெண்டுமே அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி அப்பர்ச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டையும் லைட்டையும் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஃபைனலி ஐஎஸ்ஓ, இது வந்து ஒரு தனி செட்டிங்னு கிடையாது, பட் நம்ம கேமராவோட சென்சிட்டிவிட்டி. இது 3மே நம்ம வந்து 3 குதிரையை நினச்சிக்கலாம். குதிரையோட கான்செப்டுக்கு அதை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஷட்டர் ஸ்பீடு வந்து சிம்பிளாக ஹார்ஸோட ஸ்பீடு. இது அப்பர்ச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ரோடு அல்லது வழியோட அளவாக வச்சுக்கலாம். குதிரை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி போகிறதுக்கு ஒரு அளவு வேணும்ல ரோடு, அதுக்கேற்றாப்புல தான் அது வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அப்பர்ச்சராக நினச்சிக்க போகிறோம். அண்ட் ஃபைனலி ஐஎஸ்ஓ, இதை வந்து ரஃபாக ஹார்ஸோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த அனாலஜி வச்சு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேமரா ஷூட்டிங் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஆப்வியஸாக நம்ம பார்த்தோன்னே தெரிகிற விஷயம் என்னென்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக், நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கர்ணனா அந்த சேரியட்டில் ஏறுறீங்க, போகலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த குதிரைங்க போகுது. ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டைரெக்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வேறு எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த குதிரைங்களாம் எங்கே நினைக்குதோ அதுவாக தான் போகுது. ஃபோட்டோகிராஃபியில் ஆட்டோமேட்டிக் மோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேமராவை பாயிண்ட் பண்ணி நீங்கள் கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா எந்த செட்டிங்குமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதாவது அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ, இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதுவாக குத்துமதிப்பாக கெஸ் பண்ணி என்ன கொடுக்குதோ அதுதான் நம்ம வந்து இமேஜாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மோட் ஷூட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. புரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, இந்த கேமரா வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா, மிரர்லெஸ் கேமராலாம் வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி. பீஸ்ட்டை வந்து நம்ம வந்து வேலையே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட எஃபெக்டிவ் அவுட்புட்டை வந்து நம்மளால் எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கி அதை ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா. இன்கேஸ் உங்களுக்கு இந்த செட்டிங்லாம் பிடிக்கல, எனக்கு வந்து எடுக்கிற ஃபோட்டோ தான் முக்கியம், நான் அது எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கேப்சர் சம்திங் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா அல்லது ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் மோட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஏ போட்ட ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் செட்டிங்ஸில் இல்லை உங்கள் கேமராவில் ஸ்க்ரீனில் போய் பார்க்குறீங்க, ஏதாவது மாற்ற முடியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஆட்டோமேட்டிக்கில் வச்சு நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் எடுக்கிற ஷாட்டோட டைமிங், அதாவது சிங்கிள் ஷாட்டாக எடுக்கிறீங்களா, கண்டினியூஸ் பர்ஸ்ட் மோடாக எடுக்கிறீங்களா, இல்லை டைமராக வச்சு எடுக்கிறீங்களா அப்படின்றத மட்டும் உங்களால் மாற்ற முடியும். வேறு எதுவும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து மோட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைரெக்ஷன் இருக்குது. ஒன்று, ஆட்டோமேட்டிக் மோட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து முன்னேறி போய் மேனுவல் மோட் போவோம். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கோட நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டோக்கு அப்புறம் ப்ரோக்ராம் ஆட்டோ அல்லது பி அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லை ஷட்டர் ப்ரையாரிட்டி இல்லை டிவின்னு போட்டிருக்கோம், அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி ஏவி அப்படின்றது போட்டிருக்கோம், அது முடிச்சுட்டு மேனுவல் மோட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லேடர் மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோடோட ஒரு வேரியேஷன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் மோட், லேண்ட்ஸ்கேப் மோட், ஃபயர் ஒர்க்ஸ் மோட், நைட் ஷூட்டு, கிட்ஸ் எடுக்கிறது, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி மோட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான், பட் ஒரு சில வேரியேஷன்ஸோடு இருக்கும், அவ்வளோதான். இப்போ எந்த மோட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு, எந்த டைரெக்ஷனில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கிற இந்த வேரியேஷன் மோட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கேமராவை நீங்கள் வாங்கினோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். பட் ஓவராலாக ப்ரோக்ரெசிவாக நீங்கள் ஆட்டோமேட்டிக் மோட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு
ஒரு ஸ்டெப்பாக ப்ரோக்ராம் ஆட்டோ இல்லை ஷட்டர் ப்ரையாரிட்டி அல்லது அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி அண்ட் ஃபைனலி மேனுவல் போகிறது தான் உங்களோட யூஸ்வல் பாத்தாக இருக்கும். இப்படி போனால் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த செட்டிங்ஸோட கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லேடரை வந்து ஏறிடலாம். அதுக்கப்புறம் நான் மீதி மோட்ஸை சும்மா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஆட்டோ. கர்ணனோட சேரியட் அனாலஜி யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரே ஒரு குதிரை மட்டும் உங்கள் கையில் இருக்குது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ அல்லது டைரெக்ஷன். நீங்கள் வந்து ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் கர்ணனா அந்த சேரியட்டில் ஏறி டைரெக்ஷனை மட்டும் நீங்கள் வந்து சொல்ல முடியும். மீதியெல்லாம் அந்த சேரியட்டே வந்து பார்த்து ஆட்டோமேட்டிக்காக போகிறது தான். ஸோ அதே மாதிரி கேமராவில் ஐஎஸ்ஓவை மட்டும் நீங்கள் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். மற்றபடி அப்பர்ச்சரும் ஷட்டர் ஸ்பீடும் கேமராவே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிவிடும். அவ்வளோதான். இந்த மோடு வந்து அவ்வளோ சிம்பிள். நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது, பிரைட்னஸ் கூட இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்ற ஆஸ்பெக்ட் ஐஎஸ்ஓவில் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மோடு வந்து ரொம்ப பிகினர் ஸ்டேஜஸ். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மேனுவல் மோட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்லேயும் சரி, ப்ரோக்ராம் ஆட்டோலையும் சரி, அண்ட் மற்ற செமி ஆட்டோமேட்டிக் மோட்லேயும் சரி, நல்ல வெளிச்சமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் எதுவும் தெரியாது. பட் ஒன்ஸ் லோ லைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு செட்டிங்காக அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து இந்த செட்டிங்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அடுத்த மோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ப்ரையாரிட்டி மோட். இது வந்து கெனான் கேமராவில் டிவி அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த மோடில் என்னென்னா, இப்போ நம்ம லேடரில் அடுத்த ஸ்டெப் போகிறோம். இதில் வந்து 2 செட்டிங் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது உங்கள் ரதத்தில் 2 குதிரை வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்று ஐஎஸ்ஓ ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோலில் வந்துடுச்சு, இன்னொன்று ஷட்டர் ஸ்பீட். இப்போ இது 2ஐயும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேமரா வந்து டைரக்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு. நீங்கள் வந்து ஷட்டர் ஸ்பீடு டயல் யூஸ் பண்ணி செட் பண்ணுவீங்க, கேமரா வந்து அப்பர்ச்சர் அதுக்கேற்றாப்பில் மேட்ச் பண்ணி செட் பண்ணும். அவ்வளோதான். இந்த மோடும் சிம்பிள் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 to 10 ஷூட்ஸ் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிலே பார்த்தீங்கன்னா இந்த டிவி மோட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து சர்வைவே பண்ணேன். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கோ இல்லை ப்ரோக்ராம் ஆட்டோவோ யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட முடியாது. பட் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஷட்டர் ப்ரையாரிட்டி அல்லது அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்ச நாள் வந்து கண்டிப்பாக மேனேஜ் பண்ணலாம். அண்ட் பிகினிங்கில் நான் எல்லா ஷாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொக்கே நிறையா வர்ற மாதிரி தான் எடுத்தேன். அதனால இந்த மோட் யூஸ் பண்ணுறது வந்து அடி வாங்கலை. ஸோ ஷட்டர் ஸ்பீட் வந்து நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா அப்பர்ச்சர் அதுக்கு ஏற்றாப்பில் அது செட் பண்ணும். இப்போ லெட்ஸே இப்போ வந்து லைட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் தெரியாது, எவ்வளோ ஷட்டர் ஸ்பீட் வச்சாலும் உங்கள் அப்பர்ச்சர் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லோ லைட்டாக இருக்குது, நான் ஷட்டர் ஸ்பீடை குறைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணும் கேமரா, நானும் வந்து மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்பர்ச்சர் வந்து பயங்கர பெருசாக வச்சிடும். 1.8 இல்லை 2.8 உங்கள் கேமராவில் எது பிக்கஸ்ட் அப்பர்ச்சரோ அந்த அப்பர்ச்சர் வந்து அதை செட் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒரு 4-5 பேர் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேமரா போய் அப்பர்ச்சர் வந்து 1.8 இல்லை 2.8 வைக்குது அப்படின்னா நமக்கு வந்து அது செட் ஆகாது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும் இந்த அப்பர்ச்சர் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த மோடை வந்து பிகினராக நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் கேமராவை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அடுத்த மோட் பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட். இந்த லேடரில் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஷட்டர் ப்ரையாரிட்டி என்னை மாதிரி ஃபஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து மேனுவல் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட் ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டிலேருந்து டேரெக்டாக நீங்கள் மேனுவல் பண்ணலாம். நீங்கள் இது ரெண்டுமே சைட் பை சைட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து புரிஞ்சிடும் அண்ட் நீங்கள் வந்து மேனுவலுக்கு ஈஸியாக மூவ் ஆகிடலாம். ஸோ அதே அந்த ஹார்ஸ் சேரியட் அனாலஜி வச்சு பார்த்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம கையில் வந்து 2 குதிரை தான் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ அண்ட் அப்பர்ச்சர் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்பர்ச்சர் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், ஷட்டர் ஸ்பீட் வந்து கேமரா வந்து செட் பண்ணும். ஸோ இந்த மோட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபர்ஸும் சரி, நிறையா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸும் சரி இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷட்டர் ஸ்பீட் முக்கியமாக அப்பர்ச்சர் முக்கியமாக அப்படின்னு பார்த்தா லைட்டாக அப்பர்ச்சர் வந்து கொஞ்சம் முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ஒரு ஃபோட்டோவோட பர்பஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃபைன் பண்ணும். ஷட்டர் ஸ்பீட் பார்த்திங்கன்னா மூமெண்ட் அண்ட் லைட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ப்ரையாரிட்டியில் பார்க்கும்போது அப்பர்ச்சர் லைட்டாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கூடன்னு சொல்லலாம். நீங்கள் கேமரா வந்து பாயிண்ட் பண்ணி உங்கள் டயலை வச்சு அப்பர்ச்சர் வந்து செட் பண்ணுவீங்க, ஷட்டர் ஸ்பீடை வந்து கேமராவே செட் பண்ணிவிடும். இதுலேயும் ட்ராபேக் வந்து ஒன்று லோ லைட்டில் ஃபேஸ் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு அப்பர்ச்சர் ஜாஸ்தியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பர்ச்சர் லேண்ட்ஸ்கேப் மாதிரி இடத்துல வந்து அப்பர்ச்சரை வந்து 9-10 அப்படின்னு கூட்டி வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து உங்கள் கையில் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து தெரியும். ஒன்றும் இல்லை, ஈவினிங் டைமில் இருக்குது, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் வச்சு உங்கள் அப்பர்ச்சரை வந்து 7 செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கேமரா வந்து லைட் நிறையா தேவைப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், உடனே ஷட்டர் ஸ்பீடு பயங்கரமாக கம்மியாக்கிடும். ஷட்டர் ஸ்பீடு வந்து அவ்வளோ கம்மி ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோவில் வந்து அந்த ஷேக் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும்.
இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வரைக்கும் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மோட்லேருந்து நீங்கள் டைரெக்டாக மேனுவல் ஜம்ப் பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் மோட். இதில் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக கர்ணனா அந்த ரதத்தில் ஏறினீங்க அப்படின்னா அந்த குதிரைங்க எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ என்ன டைரெக்ஷனில் போகிறீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, ஸ்ப்ரெட் அவுட் ஆகி போகுதா இல்லையா எல்லா குதிரையும் அப்படின்றது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. அதாவது ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீட் அண்ட் அப்பர்ச்சர், இது மூணுமே கம்ப்ளீட்லி உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா இல்லை மிரர்லெஸ் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாயிண்ட் அண்ட் ஷூட் மோடில் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு பீஸ்ட். ஸோ இந்த பீஸ்ட்டோட கம்ப்ளீட் செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுருந்தீங்கன்னா அதோட மோஸ்ட் எஃபெக்டிவ் அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். இந்த மோடை வச்சு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு செட்டிங் எக்ஸாக்டாக என்ன பண்ணும், எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியும். அண்ட் நான் இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸை பேஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃபி பேசிக்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது டோட்டலி வந்து ஃபுல்லாகவே மேனுவல் மோட் பற்றி தான். அதில் வந்து ஒரு செட்டிங் என்னென்ன பண்ணும் அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஷட்டர் ஸ்பீடு வந்து மூமெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து உங்கள் சீனை பார்த்து டிசைட் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணலாம். அப்பர்ச்சர் வந்து உங்களுக்கு எவ்வளோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் தேவை அப்படின்றத பார்த்து நீங்கள் திருப்பி செட் பண்ணலாம். அண்ட் இது ரெண்டையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பிரைட்னஸ் வந்து உங்கள் சீனில் இருக்கா இல்லையான்றது வந்து ஐஎஸ்ஓ வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். இது மூணும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணி எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா அப்பர்ச்சர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா F10, 11, 15 இருக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் ஷட்டர் ப்ரையாரிட்டி மோட் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்பர்ச்சரில் நீங்கள் கை வைக்க முடியாது. இதுவே நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லை ஹை ஸ்பீட் இருக்கிற ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தா பெட்டராக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து அப்பர்ச்சர் மட்டும் தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் மேனுவலில் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மோடையுமே நீங்கள் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசன்னால் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 ஷூட்ஸ்க்கு அப்புறம் நான் மேனுவல் மோடில் வச்சு மட்டும்தான் என்னோடய கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு மோட் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அவ்வளோதான் மேஜர் ஃபோட்டோகிராஃபி மோட்ஸ். இது வந்து எல்லா கேமராலையும் பார்த்தீங்கன்னா இந்த 4 மோட் அல்லது க்ரியேட்டிவ் மோட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது போக கேமரா பிராண்ட் அண்ட் மாடல் பொறுத்து இந்த ஆட்டோமேட்டிக்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்கும். நான் சொன்னேன் ஆட்டோமேட்டிக்லேருந்து ஒரு லேடர் மாதிரி அந்த 4 மோட் போகுது. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் வேரியேஷன் பண்ணி நிறையா மோட்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா கேமராலையும் இருக்கிற மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட், லேண்ட்ஸ்கேப் மோட், ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி மோட், கிட்ஸ் மோட் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற மாதிரி இந்த 5 இருக்கும். இந்த மோட்லலாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஃபோட்டோகிராஃபி ஸ்டைலுக்கு ஏற்றாப்பில் ஒரு சில செட்டிங் மட்டும் ப்ரீஃபிக்ஸ்டாக இருக்கும். மீதி எல்லாம் அந்த சீனுக்கு ஏற்றாப்பில் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ரேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து நல்லாயிருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் பிளர் வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பர்ச்சர் வந்து இந்த 1.8, 2.8 எவ்வளோ லோவாக வைக்க முடியுமோ அந்தளவு அது கொஞ்சம் ப்ரீஃபிக்ஸ்டாக வச்சுக்கும். மீதி செட்டிங்ஸ் எல்லாம் சீனில் வந்து அது கெஸ் பண்ணி வச்சுக்கும். அதே இது இந்த சைட் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா அதுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி வச்சனால கேமரா வந்து என்ன சொல்லுது, ஷட்டர் ஸ்பீடை வந்து நம்ம வந்து ஹையாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னு அதுவே வந்து ஒரு அசம்ஷன் பண்ணி மீதி செட்டிங்ஸை வந்து சீனுக்கு ஏற்றாப்புல திருப்பி ஆட்டோமேட்டிக்காக செட். இதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் இதில் அப்பர்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது போக மேக்ரோ மோட் இருக்கும். மேக்ரோ மோடில் என்ன பண்ணணும்னா உங்கள் கேமரா வந்து ஃபோக்கஸை வந்து லென்ஸ் பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பூவோ இல்லை ஒரு பூச்சி பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்கள் கேமரா வந்து உடனே அதுக்கு சூட்டபிளாக வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் ரொம்ப பிரபலமாக இந்த நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஃபயர்வொர்க்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு மோட்ஸ் இருக்குது. அகைன் நான் சொன்ன மாதிரி இதுவும் ஆட்டோமேட்டிக் மோட்ஸ் தான். ஸோ நைட் மோடில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்லா கம்மி பண்ணிவிடும். அண்ட் நீங்கள் வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபயர்வொர்க்ஸும் லாங் எக்ஸ்போஜர்ஸ், அதாவது ஷட்டர் ஸ்பீடை வந்து லோவாக வச்சோம் அப்படின்னா லைட்டெல்லாம் வந்து டார்க்னஸில் வந்து இன்னும் பெட்டராக கேப்சர் பண்ணும். கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் மேனுவல் மோட் போகிறது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக இந்த மோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது. இந்த மோடை யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. இன்ஃபேக்ட் ஃபோட்டோ வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எடுக்க முடியாது. இப்போ கேமரா மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் மித்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டைலோ இல்லை ஃபோட்டோகிராஃபியோ அந்த பர்டிகுலர் கேமரா மோடை வச்சு டிஃபைன் பண்ணப்படாது. நீங்கள் வந்து ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக, ஆஸ் அ ஸ்டோரி டெல்லராக நீங்கள் என்ன கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து என்ன காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். அந்த கண்டென்ட் தான் முக்கியம். அந்த கண்டென்ட்டுக்கு இது வந்து ஒரு டூல் தான். ஸோ இந்த டூல் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் மாஸ்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் பெட்டர். இன்னொரு மோஸ்ட் காமனான மித் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மேனுவல் மோடில் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஃபோட்டோகிராஃபர், அப்போ தான் உங்களுக்கு ஸ்கில் ஜாஸ்தி அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து
ஆட்டோமேட்டிக் மோடில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சு கேமரா எடுக்கலாம். பட் அதோட மேக்ஸிமம் யூஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க. அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மேனுவல் மோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து டஸ் நாட் டிஃபைன் யூ ஆஸ் அ ஸ்கில்டு ஃபோட்டோகிராஃபர். அண்ட் இந்த கேமரா மோட் யூஸ் பண்ணுறதுல என்னோடய ஜேர்னி அப்படின்றது பார்த்திங்கன்னா, நான் வந்து 5D Mark IIவில் கொஞ்சம் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து கஸ்டம் ஆட்டோ அப்படின்னு ஒன்று இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஆட்டோமேட்டிக் மோட்ஸ் இருக்குது. அதில் அந்த கஸ்டம் ஆட்டோ என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்காக பேக்ரவுண்ட் பிளர் அல்லது ஃபோர்க்ரவுண்ட் பிளர் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எனக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து நான் பேக்ரவுண்ட் பிளர் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த செட்டிங்கில் வந்து இண்டிகேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து மீதியை பார்த்துக்கும். அதே மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் பிளர் ஜாஸ்தியாக வேணும், முன்னாடி இருக்கிறதுலாம் பிளராக இருக்கணும், பின்னாடி வர்ற சப்ஜெக்ட் வந்து நல்லா தெரியணும் அப்படின்ற ஒரு செட்டிங்கை நான் வைக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு 2 to 3 ஷூட்ஸ் எடுத்தேன். ஸோ அப்போ வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது புதுசாக இருந்தது. அண்ட் இந்த பொக்கே அல்லது பிளர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பார்க்க. ஸோ அந்த மோடை வந்து யூஸ் பண்ணி அந்த பொக்கே ஷாட்ஸ் வந்து ஜாஸ்தியாக எடுத்தேன். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மோடு. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டர் ப்ரையாரிட்டி மோட், உடனே அதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். இதில் என்ன அப்படின்னா, உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே தெரிகிற விஷயம் வந்து ஷட்டர் ஸ்பீட். அதாவது உங்கள் சப்ஜெக்ட் வந்து மூமெண்ட்டில் இருக்குது, அது நீங்கள் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணி அது ஷேக் ஆகிடுச்சு, இல்லை பிளர் ஆகிடுச்சு, இல்லை அது மோஷனில் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னா உடனே தெரியும். இந்த காரணத்தினால நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் அல்லது ஷட்டர் ப்ரையாரிட்டி மோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ நோ வாட் சேஞ்சஸ். நீங்கள் வந்து டயலை மாற்றும் போது ஷட்டர் ஸ்பீடை வந்து கூட்டுறீங்க, அதனால் ஸ்பீடு வந்து நல்லா கேப்சர் ஆகுது அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அப்பர்ச்சர் அதுவே பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியாது. someone has to explain it to you. ஆர் நீங்கள் ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, என்னமோ மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் அப்பர்ச்சர் என்ன அப்படின்றத லேர்ன் பண்ணுவீங்க. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா நான் செகண்டாக உடனே அடாப்ட் ஆன மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் ப்ரையாரிட்டி மோட். இதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஷட்டர் ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணிவிட்டு அப்பர்ச்சர் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. இப்போ 2 பேர் நிற்கிறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா நான் வந்து முன்னாடி இருக்கவங்கள ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்க டோட்டலாக பிளர் ஆயிடுவாங்க. பட் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு இந்த டிசைட் எஃபெக்ட் கிடையாது, இது எனக்கு வேணாமே அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அப்போ தான் யூ வில் ஃபிகர் அவுட் அப்பர்ச்சர் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது பெட்டர். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஷட்டர் ஸ்பீட் செட் பண்ணுவேன். அப்பர்ச்சர் 2 பேர் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைப்பேன், 3 to 4 இல்லை 5 வைப்பேன். அண்ட் இதை எடுக்கும்போது லைட்டை வந்து ஐஎஸ்ஓ வச்சு சேர்த்து பேலன்ஸ் பண்ணிப்பேன். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மேனுவல் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ கஸ்டம் ஆட்டோ அப்படின்ற ஒரு மோட் யூஸ் பண்ணேன், அப்புறம் ஷட்டர் ப்ரையாரிட்டி மோட் அண்ட் டைரெக்டாக மேனுவல் மோட். இது போக ஒரு 2 மோடை பற்றி நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பல்ப் மோட் அண்ட் இன்னொன்று வந்து கஸ்டம் செட்டிங்ஸ் மோட். இந்த பல்ப் மோட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஷட்டர் ஸ்பீடை வந்து நம்ம மேனுவலாக அது எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். இது வந்து பிகினிங்கில் எப்படின்னா, இந்த ஷட்டருக்கு வந்து ஒரு வயர் மாட்டி ஒரு பல்ப் மாதிரி இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணால் ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகும், அதை ரிலீஸ் பண்ணால் ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்படி தான் வந்து இது ஒரிஜினேட் ஆச்சு. அந்த மோட் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக பல்ப் மோட் அப்படின்னு சொல்லி டிஜிட்டலில் இருக்குது. ஸோ பேசிக்லி நீங்கள் ஷட்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பல்ப் மோடில் வந்து ஃபோட்டோ கிளிக்காக ஆரம்பிக்கும். கிளிக் அல்லது ஷட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷாட் வந்து அது எடுத்து முடிச்சிடும். இந்த மோட் வந்து ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அதாவது லாங் எக்ஸ்போஷர் அப்புறம் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் ஆகும். அண்ட் இது கண்டிப்பாக நம்ம கையில் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். இதுக்குன்னு ஒரு ரிமோட் ஷட்டர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை எடுக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டம் செட்டிங்ஸ். இது என்னென்னா, நீங்கள் வந்து எல்லா செட்டிங்குமே இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ப்ரீசெட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். இது எங்கே யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம், டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ், லைட்டிங் வந்து மாறும் டக்குன்னு, இல்லை ஸ்பீட் மாறும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கஸ்டமில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பிகினிங்கில் பண்ணும்போது இந்த வீடியோ லைட் வந்து திடீர்னு ஆன் பண்ணுவாங்க, திடீர்னு ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து உடனே செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கு ப்ரீசெட்டாக செட் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும். பட் ஒன்ஸ் நீங்கள் மேனுவல் பழகிட்டிங்கன்னா நீங்கள் அங்கங்கே டக்குன்னு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் மாற்றி பழகிடுவீங்க. இப்போ அவுட்டோரில் போய் நம்ம ஒரு சிம்பிளான சீனில் வந்து இந்த 4 மோட், அதாவது ஆட்டோமேட்டிக், ப்ரோக்ராம் ஆட்டோ, ஷட்டர் ப்ரையாரிட்டி, அப்பர்ச்சர் அண்ட் மேனுவல், இது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு மோடும் எப்படி வைக்கிறது, எப்படி வச்சு பார்த்தா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வைக்க போகிறது வந்து ஆட்டோ மோடு. ஆட்டோ மோடில் நான் சொன்ன மாதிரி எதுவுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஆட்டோ மோடில் வச்சுட்டு உங்கள் கேமராவை பாயிண்ட் பண்ணிங்கன்னா மீதி எல்லாமே அது வந்து எவ்வளோ தூரம் ஜட்ஜ் பண்ணி கெஸ் பண்ண முடியுமோ கெஸ் பண்ணி அந்த ஷாட்டை அது எடுத்து. இப்போ ஒரு ஷாட் எடுத்து பார்க்கலாம். பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்பர்ச்சர் வந்து மாறிட்டே இருக்குது,
அது வந்து கெஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம கிளிக் பண்ணுற வரைக்கும். எக்ஸ்போஷர் ISO வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ப்ரிஃபரபிளி நான் வந்து ஷட்டர் ஸ்பீட் வந்து 100லேயோ 125லேயோ கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டேன். நல்லா காற்றடிச்சிட்ருக்கு அப்படின்றனால கண்டிப்பாக கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீட் கூட வச்சுருப்பேன். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக்கில் வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், பட் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ அடுத்து நம்ம செட் பண்ணி பார்க்க போகிற மோட் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஆட்டோ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆட்டோலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ISO மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்பர்ச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீட் வந்து கேமராவே செட் பண்ணிவிடும். ISO மட்டும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்பர்ச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீட் வந்து நம்ம கையில் இல்லை. இப்போ இந்த ஷாட் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு ஒரு ஷாட் எடுத்து பார்க்கலாம். இப்போ ப்ரிஃபரபிளி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஷட்டர் ஸ்பீட் கூட வைப்பேன், அண்டு அப்பர்ச்சர் வந்து கூட வைக்கலாம். அண்டு பிரைட்னஸ் ஓவராக இருக்கனால ISO கம்மி பண்ணுவேன், இல்லாட்டி அப்பர்ச்சர் கூட இன்னும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் ப்ரையாரிட்டி. இது என்னென்னா சிம்பிள். ஷட்டர் ப்ரையாரிட்டி அப்படின்னா ஷட்டர் மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் செட் பண்ணுவீங்க, அப்பர்ச்சர் அண்ட் ISO வந்து அது வந்து செட் பண்ணிக்கும். ஸோ இப்போ அதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே இருக்கிற சீன் பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிச்சிட்ருக்கு, இந்த மரம் ஆடிட்டுருக்கு. ஸோ ப்ரிஃபரபிளி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த மரம் வந்து ஆடினாலும் கரெக்டாக கிறிஸ்பாக கேப்சர் பண்ணணும் தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக நினைப்போம். ஸோ அது வந்து ஷட்டர் ப்ரையாரிட்டி மோடுன்றனால ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஷட்டர் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி 400, 500 இருக்கிற மாதிரி எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஷாட் எடுக்கிறேன். நான் வந்து இந்த ஷாட் பார்த்துட்டு இந்த மாதிரி நிறையா நல்ல மூமெண்ட்டில் இருக்குது, காற்றடிக்குது. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து இண்டிகேட் பண்ணுது அப்பர்ச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுக்கு மேலே போக முடியல, என்னால் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ISO மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷட்டர் ஸ்பீடு வந்து செட் பண்ணால் அது வந்து அப்பர்ச்சர் செட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 600 போல் ஷட்டர் ஸ்பீட் வைக்கிறேன், பட் எனக்கு கண்டிப்பாக 1.8 அப்பர்ச்சர் வந்து பத்தாது. இது வந்து நல்லா 4 அல்லது 5 வச்சா தான் அந்த முழுசாக அந்த ட்ரீயே தெரியும். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிற மோட் பார்த்திங்கன்னா அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி. இது வந்து நிறைய ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸே வந்து போர்ட்ரேட்லாம் எடுக்கும்போது ஜாஸ்தியாக வந்து அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடு தான் எடுப்பாங்க. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலையும் இதை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டியில் பார்த்திங்கன்னா அப்பர்ச்சர் மட்டும் நீங்கள் செட் பண்ணுவீங்க, ISOவும் ஷட்டர் ஸ்பீடும் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். இப்போ நான் போன இதில் வந்து எனக்கு அப்பர்ச்சர் வந்து பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்பர்ச்சர் வந்து 5 செட் பண்ணுறேன். 5 செட் பண்ணோன்னே அது வந்து ஷட்டர் ஸ்பீடு அது செட் பண்ணும். ஸோ ஷட்டர் ஸ்பீடு அது பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கிறனால ஷட்டர் ஸ்பீடு அது வந்து கம்மி பண்ணி 200, 160 வைக்குது. இது வந்து ஆப்வியஸாக இவ்வளோ ஸ்பீடு இல்லை யாராவது மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பீடு வந்து பத்தாது. பட் இதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்பர்ச்சர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி அப்பர்ச்சர் நான் செட் பண்ணது தான், பட் ஷட்டர் ஸ்பீடு வந்து அது 200 இல்லை 160 தான் வச்சுருக்கு, எனக்கு அது பத்தாது. ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற மோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேனுவல் மோட். இதில் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு இவ்வளோ காற்றடிக்கிறது கம்மியாக, இந்த காற்றை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு 400, 500 ஷட்டர் ஸ்பீட் இல்லை அதுக்கு மேலே கொஞ்சம் வச்சா போதும். அப்பர்ச்சர் வந்து எனக்கு வந்து பின்னாடி இருக்கிறதுலாம் பெருசாக தெரிய தேவையில்லை, எனக்கு அந்த மரம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் அது மேலே நான் ஃபோக்கஸ் வச்சு அப்பர்ச்சர் 2.83, 4 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இதுக்கேற்றாப்பில் நான் ISO மட்டும் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபோட்டோ எடுக்கலாம். மேனுவல் மோடில் எடுத்து பார்க்கும்போது இப்போ நான் வந்து ஷட்டர் ஸ்பீட் எனக்கு வந்து 400 to 500 எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். அப்பர்ச்சர் எனக்கு 4 தேவை. இந்த இடத்துல நான் ISO மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ISO கூட தான் வச்சுருக்கேன், பட் ஸ்டில் அட்லீஸ்ட் எனக்கு வேணுங்கிற செட்டிங்ஸோட எக்ஸ்போஜர் காம்பன்சேட் பண்ணி நான் எடுத்துகிட்ருக்கேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து கேமரா மோட்ஸ் வந்து சிம்பிளிஃபை ஆகிருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஹாப்பி கிளிக்கிங்.